தன்னை விட வயதில் சிறியவரான லாட்டரி தொழிலதிபரின் காலில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் விழுந்த சம்பவம் புதுவை மக்களிடையே அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தனி தொகுதியான திருபுவனையில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அங்காளன். இவர் முன்னாள் அமைச்சராகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பங்கேற்ற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த லாட்டரி தொழிலதிபரின் மகன் சார்லஸ் மார்டினிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு திடீரென காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தன்னை விட சிறியவரான தொழிலதிபரின் காலில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் விழுந்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் பிரச்சினையில் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகே முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை மின்துறை தனியார் மயம் குறித்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படியே அரசு முடிவெடுக்கும். ஆனால் புதுவை மின்துறையில் சுமார் ரூபாய் 300 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பெரிய நிறுவனங்களில் பாக்கியை வசூலிக்காமல் அதை மக்கள் கட்டணத்தில் ஈடுகட்டுவதாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றன. அரசு துறைகளில் கூட மின்துறைக்காக கட்டணம் நிலுவையில் உள்ளது. ஆகவே அனைத்து மின்கட்டண பாக்கிகளையும் வசூலித்து வருகிறோம். புதுச்சேரியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு மின்மாற்றி உள்ளிட்ட சாதனங்கள் அமைக்கப்பட்டவை. அவை தற்பொழுது பழுதாகிவிட்டன. அவற்றை மாற்றுதல் உள்ளிட்டவற்றிற்கு பெருந்தொகை தேவைப்படுகிறது. மேலும் அதிக மின் தேவை ஏற்படுகிறது. மின் கொள்முதலின் போது மின்கசிவு போன்றவற்றாலும் நஷ்டத்தை தவிர்க்க முடியவில்லை. ஆகவே மின்துறை உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காகவே தனியார் மய சேவை என்ற கட்டாய நிலை உருவாகிறது. மின்சார கொள்முதல் கட்டணம் உயரும் போது மின் கட்டணத்தையும் உயர்த்தும் நிலை ஏற்படுகிறது. ஆனாலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அரசு மானியம் வழங்கியுள்ளது என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசலை சீரமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட 300 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சிறந்த சுற்றுலா தலமாக இருப்பதால் வார இறுதி நாட்கள் விடுமுறை தினங்களில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதனால் வாகனங்கள் நிறுத்துதல் உள்ளிட்டவற்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகவே சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குளிப்பதை தவிர்க்கவும், பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்கவும், மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வார இறுதி நாட்களில் கூடுதலாக 200 காவல்துறையினரும், போக்குவரத்தை கண்காணிக்க 100 காவல்துறையினரும் என மொத்தம் 300 பேர் பணியில் ஈடுபடுத்தப்படுவர். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை பிடிக்க கூட்டங்களில் சாதாரண உடையில் காவல்துறையினர் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மது அருந்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு ரோந்து நடைபெறும் எனவும், சமூக விரோதிகள் புதுச்சேரியில் நுழைவதை தடுக்க வாகன பரிசோதனை தீவிரப்படுத்தப்படும். பேருந்து, ரயில் நிலையங்களில் காவல்துறையினர் சோதனையிடுவதுடன் தங்கும் விடுதிகளிலும் அவ்வப்பொழுது சோதனையிடப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்திய நுண்ணுயிரியலாளர்கள் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால், அரசு பொது மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் செவ்வேல் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையினை வந்தடைந்தது. வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சிக்கு இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள், பெற்றோர்களுக்கு போக்குவரத்து விதி மீறல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். குறிப்பாக அவர் பேசுகையில், செல்போன் பேசியபடி வாகனங்கள் இயக்கக்கூடாது, அதி வேகத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது, சிக்னல்களில் விதிகளை மீற வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை கூறினார். மேலும் போக்குவரத்து விதி மீறல் தொடர்பாக குறும்படமும் காண்பிக்கப்பட்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 நாட்கள் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணா நகரில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் எப்பொழுது மழை பெய்தாலும் தாழ்வான பகுதிகளான ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், பாவானர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழை நீர் புகுவது வாடிக்கையாக உள்ளது. இதனை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினாலும் மழைநீர் தேங்கி நிற்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணா நகர் 12வது தெரு முழுவதும் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் உள்ளது. மேலும் ஒரு வீடு பாதி அளவு மழை நீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் உள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தொடர்ந்து பெயரளவில் மோட்டார் மூலம் மழைநீர் வெளியேற்றப்படுகிறது. ஆனால் மழை நீரை முறையாக வாய்க்காலில் விடாமல் குடியிருப்பு பகுதிகளில் விடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கூறுகையில், நகரின் முக்கிய பகுதிகளில் இருந்து மழை காலங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உள்ளது என்றும் மழை நீரை வெளியேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா புதுவை தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், சிவசங்கரன், அங்காளன் மற்றும் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காரைக்காலில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சாலைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை மற்றும் குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என வந்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் சைக்கிளில் சென்று பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக காமராஜர் சாலை, திருநகர், பெரியபேட், கல்லறைப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்று பொது மக்களிடம் இப்பகுதிகளில் தினசரி குப்பைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகர பகுதிகளில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்றும் ஒரு சில இடங்களில் மட்டுமே குப்பைகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒரு சில இடங்களில் மட்டும் கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் என HR ஸ்கொயர் நிறுவனத்திடம் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் உடனிருந்தனர். வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் நீதியை மேம்படுத்துவதே சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அலுவலகத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் புதுவை சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான SS சுந்தர், உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினருமான ஆஷா, உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில நிர்வாக பொறுப்பு நீதிபதி சரவணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலராக கிறிஸ்டியன், ராஜசேகரன் ஆகியோர் பொறுப்பேற்றனர்.
தொடர்ந்து விழாவில் பேசிய உயர் நீதிமன்ற நீதிபதி சுந்தர், வழக்குகளின் எண்ணிக்கையினை குறைக்க வேண்டும் என்பது மட்டும் சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கமல்ல, நீதிபதியின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதும் நோக்கமாகும். எனவே இந்த ஆணையம் வழக்குகளை மட்டும் நடத்தும் பணியினை மேற்கொள்ளக்கூடாது. மனிதனின் அடிப்படை உரிமை என்ன என்பதை கற்றுத்தர வேண்டும் என்றார். விழாவில் புதுவை சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, புதுவை தலைமை நீதிபதி சந்திரசேகரன், காரைக்கால் மாவட்ட நீதிபதி முருகானந்தம், வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.